செகண்ட் ரோல அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா, ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. குங்கும பொட்டு, அந்த மொரமாமெல்லாம் இருப்பாங்கல்ல, அப்படியே இருக்காரு. அந்த குங்கும மாமாமெல்லாம் குங்குமம் போட்டு வச்சிருப்போம். அந்த லுக்கு, அந்த ஒரு லுக்கு. அதே மாதிரி அந்த மீசை கீழே மட்டும் லைட்டா இருக்கோ இல்லையோ லைட்டா அந்த முறுக்கி விடுவாங்கல்ல. ரைட், வாங்க மரமாமன். ஓகே, ஸோ இவர் என்ன செய்வார்? மாடுபிடி வீரர். மாடுபிடி வீரர். வேறு யார் மாடுபிடி வீரர்கள் இருக்கீங்க? வாங்க எல்லாரும் வாங்க. நீங்கள் என்னென்ன எவ்வளோ மாடு பிடிச்சிருப்பீங்க தம்பி? நான் ஒரு 500க்கு மேலே மாடு பிடிச்சிருக்கேன். போன தடவை இதில் நீங்கள் பரிசு கார் வாங்கினீங்கல்ல? கார் வின் பண்ணி பாலமேடு ஜல்லிக்கட்டில். பாலமேடு ஜல்லிக்கட்டில் 500 மாடு பிடிச்சிருக்கீங்களே, என்னைக்காச்சும் குத்து வாங்கியிருக்கீங்களா? அது நிறைய இடத்துல உடம்பே காயமாக தான் இருக்கும். அது ஒரு ஜல்லிக்கட்டு போனேன்டா 4 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு கண்டிப்பான முறையில். இந்தா புருவத்துக்கிட்ட ஒரு நிமிஷம். ஓ, நெத்தி இதுவும் அதான். ஆமாம், இந்த தொடையில் ஒரு 20-30 தையல். உங்களுக்கும் அடிபட்டிருக்கா? இங்கே தொடையில தையல் 8 தையல். இது முந்தானத்து மாடு பஞ்சது. முந்தானத்து மாடு பஞ்சு. இங்கே ஞாயிற்றுக்கிழமை வார வேடிக்கைன்னு சொல்லி வைப்பாங்க. ஓ, ரொம்ப அடிக்கல, சும்மா லைட்டாக கொம்பு உரசனது தான். அது ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும். இப்போ ப்ராக்டிஸ் அடுத்த மாதத்தில் ஆரம்பிச்சிடும். அப்படியே அதுக்காண்டி அப்படியே பயலுலையும் தயார் பண்ணுறது. அப்படியே உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு இப்போ தான் நான் 19 ஸ்டார்ட் பண்ணுறேன். 19 வயசுல இத்தனை காயம் வாங்கிட்டு இப்போ இதாக இருக்கேன். அப்படி வந்து கல்யாணம் ஒன்னா வந்து ஜல்லிக்கட்டு இல்லைன்னா நான் அப்படின்னு வந்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இல்ல இல்ல, எனக்கு என்ன ரொம்ப யதார்த்தமா கேட்கணும். அப்படி வந்து ஜல்லிக்கட்டு கல்யாணமே எல்லாம் பரவாயில்லையா? இல்லாமல் நாங்கள் வாழ்ந்தாலும் ஜல்லிக்கட்டு கடைசி வரைக்கும் அந்த உசுறு போகிற வரைக்கும் ஜல்லிக்கட்டு மட்டும்தான்.